என்னோடு கூட 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்கிறேன். 1 John chapter 5 verses 4 and 5 வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வேத பகுதியை நான் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. இந்த வேத பகுதி பொதுவாக யாராவது ஒரு உரையாடலிலே கேள்வியை முதலாவது கேட்டுவிட்டு பதிலை பின்பாக சொல்லுவார்கள், அதுதான் வழக்கம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி பின்பாக கேட்கப்படுகிறது, பதில் முன்பாக சொல்லப்படுகிறது. இது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. பாருங்கள், 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இது பதில். கேள்வி பின்னாக வருகிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நம்முடைய ஆண்டவர் உங்கள் வாழ்வின் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தனக்குள் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்வின் எல்லா கேள்விகள், பிரச்சனைகள், சூழ்நிலைமைகள், இவைகளுக்கு பதிலை முன்பாக தனக்குள் வைத்து கொண்டு உங்கள் வாழ்வில் வருகிற கேள்விகளுக்கு அவரிடத்திலிருந்து பதிலை கொடுக்க விரும்புகின்றார். சிலருக்கு கேள்விகள் இருக்கும், சிலருக்கு வாழ்க்கையே கேள்விகளாக இருக்கும். சிலருக்கு குழப்பங்கள் இருக்கும், சிலருக்கு வாழ்க்கையே குழப்பமாக இருக்கும். சிலருக்கு கவலைகள் இருக்கும், சிலருக்கு வாழ்க்கையே கவலைகளாக இருக்கும். நீங்கள் இதில் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவரிடத்தில் பதில் இருக்கிறது. Jesus has answers for all your questions. உங்கள் எல்லா கேள்விக்கும் இயேசுவினிடத்தில் பதில் உண்டு. உங்கள்கிட்ட 10,000 கேள்வி இருக்கலாம், இந்த 10,000 கேள்விக்கும் இயேசு பதில் வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே மக்கள் என்ன செய்வார்கள், ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வருகிறதுனால் உடனே கூகுளில் போய் சர்ச் பண்ணுவது வழக்கம். பல கேள்விகளுக்கு நமக்கு அங்கே பதில் கிடைத்துவிடும், சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு கூகுள் பதில் சொல்லாது. வாழ்க்கை பிரச்சனைக்கு இயேசுதான் பதில் கொடுக்கிறவர். இயேசுதான் பதில். அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் தான் வழி. உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நான் தான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். வேதத்தில் மொத்தமாக 3300 கேள்விகள் இருக்கிறது, பைபிள் ஃபுல்லாக. அதில் ஆண்டவர் மக்களிடத்தில் கேட்ட கேள்வி, மக்கள் ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி, ஒருவருக்கு ஒருவர் கேட்ட கேள்வி, சிலர் அங்கலாய்ப்பில் கேட்ட கேள்விகள், இப்படி பல கேள்விகள் இருக்கிறது. அதிகமாய் கேட்டது தேவன்தான். அதிலும் ஒரு மனுஷனிடத்தில் ஆண்டவர் அதிக கேள்விகளை கேட்டார். அந்த ஒரு மனுஷன் யோபு. அவரிடத்தில் தேவன் கேட்ட கேள்விகள் 84 கேள்விகள். அந்த 84 கேள்விகளை கேட்டவுடன் யோபு வாயடைத்து போனார். தேவனே, நீர் இவ்வளவு பெரியவராக இருக்கிறீர், உமக்கு முன்பதாக நான் எனக்கு தெரியாததையெல்லாம் அலப்பினேனே, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொன்னார். அதே போல சீஷர்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் பல கேள்விகள் கேட்டார்கள். 22 கேள்விகள் கேட்டார்கள். வேதம் முழுவதிலும் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக சில கேள்விகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம்தான் முதல் கேள்வி. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். Genesis chapter 3 verse 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? சமாதானமா வாழ்ந்த அந்த தம்பதியருடைய குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வரும்படி கேள்வியை முதலில் கேட்டவன் பிசாசு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பல கேள்விகளை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களை நிம்மதியற்றவர்களாய் மாற்றுகிறவன் பிசாசு. இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. ஆதியாகமம் 3:9 ஆண்டவர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். அங்கே காயினையும் ஆபேலையும் குறித்த பிரச்சனைகள் வரும்பொழுது நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று ஒருவன் கேட்கின்றான்.
ஆபிரகாம் சொல்லுகிறார், சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்று ஆதியாகமம் 18:25 கேட்கிறார். யோபுவை பார்த்து அவருடைய மனைவி கேட்டார், நீர் இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீர் என்று கேள்விகள் கேட்டார்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என்று சங்கீதத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து அந்த வார்த்தை கேட்கப்பட்டது, யாரை நான் அனுப்புவேன், யார் எனது காரியமாய் போவார்கள் என்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:21 ஒருவர் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. இயேசுவினிடத்தில் வந்து, இயேசுவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிலர் கேள்விகள் கேட்டார்கள். இன்னும் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர் கேட்டார். ஒரு வாலிபன் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போஸ்தலர் 16 ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இன்னொரு யோவான் 3 ஒரு மனுஷன் திரும்ப எப்படி பிறப்பான், தன் தாயின் வயிற்றில் போய் பிறப்பானோ என்று ரட்சிப்பை குறித்து மனிதர்கள் கேள்விகள் கேட்டது அங்கே இருக்கிறது. ரோமர் 6:1 இன்னும் பாவம் செய்யலாமா, கிருபை கிடைக்கிறது என்றால் பாவம் செய்யலாமா, பாவம் செய்யக்கூடாது என்று பவுல் எழுதுகிறார். ரோமர் 8:31 தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று பல தரப்பட்ட கேள்விகள் வேதத்திற்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், என் கேள்விக்கு என்ன பதில் என்று நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்விக்கு பதில் இந்த வேதத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த வேதத்தை நிறுத்தி நிதானமாய் தேடி பார்த்தால் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை நீங்கள் இங்கே இருந்து பெற்றுக்கொள்வீர்கள். என்னை பார்த்து கேட்கலாம், சகோதரி உங்கள் கேள்விகளுக்கு எங்கிருந்து பதில் தேடுகிறீர்கள் என்றால், என் கேள்விக்கு நான் இங்கு தான் பதில் தேடுகிறேன். வாழ்க்கையில் எனக்கும் எத்தனையோ கேள்விகள் உண்டு, எனக்கும் எத்தனையோ குழப்பமான சூழ்நிலைகள் உண்டு. எல்லா கேள்விக்கும் என் தேவனுடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் எனக்கு பதில் கொடுத்து என்னை நடத்துகிறது, உங்களையும் நடத்தும் என்று ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கின்றேன். சரி, இன்றைக்கு மனிதர்களுக்குள் பலவிதமான கேள்விகள், உங்களுக்குள்ளும் அந்த கேள்விகள். இந்த கேள்விகளை எனக்கு தெரிந்த அறிவிலே ஒரு 5 பகுதியாய் பிரித்து, எப்படியெல்லாம் மக்கள் கேள்விகள் கேட்டார்கள், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, சூழ்நிலைமைகள் வரும்பொழுது எப்படி கேட்டார்கள், என்ன கேள்வியெல்லாம் கேட்டார்கள், அவர்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைத்ததா, விடை கிடைத்ததா என்று வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியின் நோக்கம் என்னவென்றால், இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையை குறித்த கேள்விகள் வரும்பொழுது நீங்கள் யாரையும் கேட்கக்கூடாது. போய் முழங்கால் படியிட்டு, தெய்வமே, இயேசுவே, என் கேள்விக்கு பதிலை இந்த வேதத்தில் தேடுகின்றேன். 3300 கேள்விகள் உள்ளே கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளுக்கு பதிலை உள்ளே வைத்திருக்கிறீர். இன்னும் முழு உலகத்திலும் உள்ள மக்கள் எல்லாரும் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கிறது என்றால், நான் ஏன் என் கேள்விக்கு விடையை நான் வேறு இடத்தில் தேட வேண்டும்? வாலிபனே, உன் வாழ்க்கையில் பல கேள்வி உனக்கு. உன் கேள்விக்கு பதில் நீ கூகுளில் சர்ச் பண்ணால் கிடைக்காது. உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைக்கு பதில் இந்த வேதத்தில் இருக்கிறது. என் அன்பு தாயே, உங்கள் கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, உங்கள் கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் பதில் தருகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் விடையை முதலாவதே எழுதி வைத்துவிட்டு, இந்த வேதத்தை நீங்கள் பிறக்கும் முன்பதாகவே எழுதி வைத்து விட்டார். அப்படி என்றால், நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே, நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்பதாகவே உங்களுக்கு பதிலை ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். அந்த பதிலை எழுதி வைத்து விட்டு தான் கேள்விகளோடு கூட இருக்கிற உங்களை பார்த்து, வா, வந்து பதிலை இங்கே தேடு என்று அழைக்கின்றார். சரி, முதலாவது ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்டார். ஆதியாகமம் 29:25 காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். நல்லா கவனிங்க. யாக்கோபின் வாழ்விலே, அவர் வாழ்வெல்லாம் போராட்டம், வாழ்க்கையெல்லாம் கேள்விகள். ஐயோ, அவர் தகப்பன் தாயை விட்டு தனியே ஒரு இடத்திற்கு கடந்து சென்றார். இரவிலை படுத்திருக்கும் பொழுது மனதில் கேள்விகள். ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி, ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி, ஏன் எனக்கு இப்படி நேரிட்டது, ஏராளமான கேள்விகள். தகப்பனை வஞ்சித்தார், வஞ்சித்து ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு புறப்பட்டு அவர் இன்னொரு இடத்திற்கு செல்லுகிறார். இவர் தன்னுடைய தகப்பனிடத்தில், மகனே நீ யார் என்று கேட்கும் பொழுது, உம்முடைய மகனாகிய ஏசா என்று பொய் சொல்லி ஏமாற்றினார். அவர் செய்தது அதுதான். இப்பொழுது இவருக்கு ஒரு சூழ்நிலைமை வருகிறது. இவர் ஒரு பெண்ணை விரும்பினார், அந்த பெண்ணுக்காகவே தன் மாமனிடத்தில் வேலை செய்தார். ஆனால்
அவருக்கு கொடுக்கப்பட்ட பெண்ணோ வேறொருத்தி. வசனத்தை வாசியுங்கள். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? இந்த கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து வர்ற ஒரு கேள்வி, ஏமாற்றத்தின் கேள்விகள். இன்னைக்கு உங்களில் அநேகர் வாழ்வில் ஏமாற்றப்பட்டு இருக்கிறீர்கள், ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்கள். ஐயோ, எனக்கு ஏன் இது நடந்துச்சு? எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையில் வாழணும்? எனக்கு ஏன் இப்படி பிள்ளைகள்? எனக்கு ஏன் இப்படி புருஷன்? எனக்கு ஏன் இப்படி மனைவி? எனக்கு மட்டும் ஏன் இந்த வேலை இல்லாத நிலைமை? எனக்கு ஏன் எதை செய்தாலும் வாய்க்கலை? எனக்கு ஏன் எப்பொழுதுமே குறைவுகள், எப்பொழுதுமே நஷ்டங்கள்? ஏன் என்ற பல கேள்வி. யாக்கோபு ராகேலை நேசித்தார். ஆனால் காலையில் எழும்பி பார்க்கும் பொழுது அது லேயாள் என்று கண்டு பயங்கர டிசப்பாயின்மெண்ட். தன்னுடைய மாமனிடத்தில் வந்து, எனக்கு ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்கிறார். ஒருவேளை நமக்கு இது சற்று வித்தியாசமாக இருக்கலாம். எனக்கும் ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவரே? ஒருவேளை ராகேலை மாத்திரம் திருமணம் செய்திருந்தால் லேயாளை வேறு யாராவது திருமணம் செய்திருப்பார்கள், அப்படித்தானே? ஆனால் யாக்கோபே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை நான் பின்னாடி வச்சிருந்து அந்த திட்டம் நிறைவேறதுக்கு உனக்கு வந்த ஏமாற்றத்தை கூட நான் லாபமாய் மாற்றினேன். நீங்கள் கேட்கலாம், என்ன பெரிய திட்டம்? லேயாளை திருமணம் செய்தார். லேயாளுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷனை என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள். லேயாளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. அங்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் அவளுக்கு இருக்கிறது. ஆகவே லேயாளே, ஒருவேளை லேயாளை பார்த்து கேட்டிருக்கலாம், நீ விரும்பிதான் போனியா? நீ உங்கள் அப்பா சொன்னதை மீறாமல் அந்த புருஷனை மணந்து கொண்டாயே? லேயாளை நீ உண்மையாகவே விரும்பினாயா யாக்கோபே என்று கேட்டால் அவள் என்ன பதில் சொல்லியிருப்பாளோ தெரியாது. இன்னைக்கு அநேக பெண்கள் திருமண வாழ்வில் டிசப்பாயிண்டடாக இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதிலை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, முதல் பிள்ளைக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். 2வது பிள்ளை 33 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சிமியோன் என்று பெயரிட்டாள். 34 பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரை பெற்றபடியால் அவர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று அவருக்கு லேவி என்று பெயரிட்டாள். 35 மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யாக்கோபுக்கும் ஏமாற்றம், லேயாளுக்கும் ஏமாற்றம். ஆனால் இந்த 2 ஏமாற்றங்களை இணைத்தவர் அங்கே யாரை கொடுக்கிறாராம்? லேவி அவர்கள் சந்ததியில் வருகிறான். யூதா அந்த லேயாள் மூலமாய் பிறக்கிறார். பிறந்த 12 பிள்ளைகளிலேயே ஆசீர்வாதமான பிள்ளை யார் தெரியுமா? யூதா. பிறந்த 12 பிள்ளைகளிலே அடுத்த ஆசீர்வாதமான பிள்ளை எது தெரியுமா? லேவி. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில் நடந்த கடந்த கால நிகழ்வுகள், கடந்த கால ஏமாற்றங்கள், நீங்கள் விரும்பி கிடைக்காமற் போனவைகள், நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றமானவைகள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராகத்தான் என்பதை நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும். லேயாளுக்கும் அது ஏமாற்றம். ஆனால் ஒரு லேவியை குறித்து, அந்த லேவி இப்படியெல்லாம் வருவான் என்று லேயாள் நினைத்திருந்தால் அவள் அப்பொழுதே தன்னுடைய ஏமாற்றத்தை மறந்திருப்பாள். ஒரு யூதா, இந்த யூதாவில் தான் கிறிஸ்து இயேசு வருவார் என்று லேயாளுக்கு அப்பொழுதே தெரிந்திருந்தால் தன் துக்கத்தை மறந்திருப்பாள். அவளுக்கு விடை பின்னாக கிடைத்தது, உங்களுக்கு விடை முன்னாகவே கிடைத்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். ஏமாற்றப்பட்டீர்களா? ஏமாற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏமாற்றம் தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் என்று சொல்கிறீர்களா? நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு யூதா காத்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு லேவி காத்திருக்கிறது. தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு லேவி உங்கள் சந்ததியிலே உருவாகும். தேவன் உங்களுக்கென்று ஒரு இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாளே, நீங்களும் ஆண்டவரை துதிக்கிற நாட்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனுஷனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். இங்கே யாக்கோபின் குடும்பத்தில் இன்னும் ஒரு பிரச்சனை சொன்னேன் அல்லவா? யாக்கோபின் வாழ்வெல்லாம் குழப்பம், வாழ்வெல்லாம் ஏமாற்றங்கள். அங்கே யோசேப்பு முதலாக விற்கப்பட்டு விட்டான். இப்பொழுது பஞ்சம். ஒரு மகனை அனுப்புகிறார், பிள்ளைகள் எல்லாம் போகிறார்கள். ஒரு மகனை பிடித்து வைத்துக் கொள்கிறார்.
பொழுது கேட்கிறா, எதுக்கப்பா இதெல்லாம் செஞ்சீங்க? அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனுஷனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள்? யாக்கோபுக்கு அந்திய காலம் வரைக்கும் துன்பம் துன்பம் துன்பம். ஒரு யோசேப்பு போய்விட்டான் என்று நினைத்து புலம்பி 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 ஏமாற்றத்தில் வாழ்ந்த யாக்கோபே, உன் வாழ்க்கையில யோசேப்பு மரித்து போகவில்லை அப்பா. அவன் ஒரு எகிப்துக்கு அதிபதியாயிருக்கிறான். அந்த செய்தி உன்னை இன்னும் சேரவில்லை. உங்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி இயேசு வைத்திருக்கிறார். அந்த செய்தி இன்னும் உங்களை வந்து சேரவில்லை. அது வரும், சீக்கிரத்தில் வரும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேட்டவுடன் யாக்கோபுடைய மூச்சு உயிர்த்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படியே ஒரு ஷாக் ஆகிற அளவுக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியை யாக்கோபு கேட்டார். ஏமாற்றத்தின் நாட்கள் எல்லாம் அந்த க்ஷணப்பொழுதிலே யாக்கோபை விட்டு முற்றிலும் நீங்கி போயிற்று. உங்களுக்கும் கூட இயேசு உங்கள் ஏமாற்றங்களை எல்லாம் நீக்குவார். ஆதியாகமத்தின் புத்தகம் 27 அதிகாரம் 33 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருமுன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். இங்கே ஈசாக்குக்கு ஒரு ஏமாற்றத்தின் கேள்வி. ஐயோ, மூத்த மகனாகிய ஏசாவுக்குத்தானே நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று வைத்திருந்தேன். ஒருவன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போய்விட்டானே, அவன் யார்? ஐயோ ஈசாக்கே, உன் கண்களின் பார்வை குறைந்தபடினால், உன் கண்களில் தெளிவாய் பார்க்க முடியாத ஒரு காலத்திலே நீ ஏமாற்றப்பட்டாய். இங்கே என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், உங்கள் அந்திய காலத்திலே ஏமாற்றத்தோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள். என் பிள்ளைகளை பெற்று வளர்த்தேன், என் பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லை, என் பிள்ளைகளை பெற்று ஆளாக்கினேன், என்னை புறக்கணிக்கிறார்கள், என்னை வேண்டா வெறுப்போடு கூட நடத்துகிறார்கள் என்று நீங்கள் கூட இன்றைக்கு ஒரு ஏமாற்றத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் ஏமாற்றங்களை எல்லாம் மாற்றி உங்களை கர்த்தரை துதிக்கும்படி செய்ய போகிற நாட்கள் வரப்போகிறது. என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, கவலைப்படாதீர்கள். பிள்ளைகள் ஏமாற்றினாலும், வேதம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்றுதான் எழுதியிருக்கிறது. நான் இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய மகனும் மகளும், உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் அந்திய நாட்களை துக்கத்தோடு கழிக்காதிருங்கள், ஏமாற்றத்தில் வாழாதிருங்கள். ஒரு இயேசு இருக்கிறார். எல்லா நாளும் இந்த இயேசுவுக்கு நீங்கள் பிள்ளைகள் தான். எல்லா நாளும் இந்த இயேசுவுக்கு நீங்கள் பிரியமான குமாரர் குமாரத்திகளாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை நேசித்து உங்களை பட்சமாய் நடத்துவார். கவலைப்படாதிருங்கள். ஏமாற்றத்தின் கேள்விகளுக்கு கர்த்தரை துதிக்கிற, சந்தோஷப்படுகிற பதில்களை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருந்தார். சரி, இரண்டாவதாக சிலருக்கு வேறு விதமான கேள்விகள், எதிர்பார்ப்பின் கேள்விகள். ஐயோ ஆண்டவரே எப்போ செய்வீங்க, ஆண்டவரே எப்போ செய்வீங்க? சில வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 6:3 என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? இன்னைக்கு அநேகர் ஒரு கேள்வி எதிர்பார்ப்போடு இருக்கிறோம்ப்பா, எப்போ ஆண்டவரே செய்வீங்க, எப்போ ஆண்டவரே செய்வீங்க? நீங்க கேட்குறீங்களா இந்த கேள்வி? இதை நீங்க மட்டும் கேட்கல, பைபிள்ல பரிசுத்தவான்கள் பலரும் கேட்டிருக்கிறார்கள். சங்கீதம் 13:1, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? சங்கீதம் 35:17, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? சங்கீதம் 74:10, எதுவரைக்கும் சத்துரு என்னை நிந்திப்பான்? சங்கீதம் 79:5, எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் எதுவரைக்கும் எதுவரைக்கும்? பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. எதுவரைக்கும் ஆண்டவரே? இன்னைக்கு இந்த உலகமே கேட்கிறது அல்லவா, எதுவரைக்கும் ஆண்டவரே? எதுவரைக்கும் மரணத்தின் செய்திகளை கேட்போம்? எதுவரைக்கும் கண்ணீரின் செய்திகளை கேட்போம்? எதுவரைக்கும் ஆண்டவரே ஆட்கள் இல்லாமல் அடக்கம் பண்ணப்படுகிற இந்த கோரமான காட்சிகளை நாங்கள் பார்ப்போம்? எதுவரைக்கும் ஆண்டவரே? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கின்றாராம். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. ஆபகுக் 1:2 வாசியுங்கள். கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. கர்த்தாவே, ஆபகுக்கின் கேள்வி, எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஐயா? நீங்க கேட்காம இருக்கிறீங்களா ஆண்டவரே? கொடுமை நிமித்தம் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. கேட்காமல் இருக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல, ரட்சியாமல் இருக்கிறவரும் நம்முடைய தேவன் அல்ல. பதில் சொல்லுகிறார் 2 அதிகாரம் 3 வசனம்.
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்ப்பின் கேள்விகளை ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? எதிர்பார்ப்போடு, எப்போ ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே? என் அன்பு வாலிபனே, உனக்குள் ஒரு ஏக்கம், உனக்குள் ஒரு எதிர்பார்ப்பு. எப்போ ஆண்டவரே, எப்போ எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் ஆண்டவரே, எப்போ நான் நல்லா படித்து மேலே வருவேன் ஆண்டவர், எப்பொழுது முன்னேறுவேன், எப்பொழுது என் தாய் தகப்பனை காப்பாற்றுவேன், என் குடும்பத்துக்கு மூத்த ஆண்மகனாக இருக்கிறேனே, நான் எப்பொழுது என் வீட்டை மேலே கொண்டு வருவேன். நாங்கள் சிறுமையில் இருக்கிறோமே, உபத்திரவத்தில் இருக்கிறோமே சகோதரனே, கடினமாய் உழைக்கிறேன், என் குடும்பம் மேலே வரவில்லை, எப்பொழுது, எதுவரைக்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். சொல்லுங்கள், நிச்சயமாய் வரும். எதுவரைக்கும் என்று கேட்ட உங்கள் கேள்விக்கு நிச்சயமாய் வரும் என்பது மட்டுமே பதில். சொல்லுங்கள், நிச்சயமாய் வரும். என் ஆண்டவர் நிச்சயம் செய்வார். ஒருவேளை தாமதித்தாலும் நான் காத்திருப்பேன். என் ஆண்டவர் எனக்கு செய்வார். இதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பின் கேள்விகளுக்கு தேவன் தருகின்ற பதில். நான் சொன்னேன், இந்த வேத புத்தகம் கேள்விகளுக்கு பதிலை ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற புத்தகம். திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே உங்கள் வாழ்வில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை அறிந்து அந்த கேள்விகளுக்கு பதிலை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்து விட்டார். ஆகவே பதிலை தேட வேண்டியதுதான் உங்கள் வேலை. பதில் எங்கே இருக்கிறது என்று அதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. பதிலை இங்கே தேடுங்கள், ஆண்டவர் பதில் கொடுப்பார். சரி, மூன்றாவதாக சிலருக்கு வேறு விதமான கேள்விகள். உங்களுக்கு ஏமாற்றத்தின் கேள்விகள், எதிர்பார்ப்பின் கேள்விகள், சில எதிர்ப்பின் கேள்விகளும் உங்களை பலர் கேட்டிருப்பார்கள். அப்போதான் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற வருவீங்க. உங்களை சுற்றி ஒரு கூட்டம் வந்து நின்று உங்களை எதிர்த்து கீழே தள்ள நினைப்பார்கள். உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் உறவினர்கள் நடுவிலே, நீங்கள் வாழுகிற இடங்களில் எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்து, எனக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவரை இவ்வளோ எதிர்ப்புகள், எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பாடுகள் என்று கேட்பீர்கள் என்றால், உங்களைப் போல பாடுபட்ட ஒரு சிலர் வேதத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். நல்லா கவனிங்க. மோசேயை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை அவன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆனால் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? இந்த கேள்வி கேட்கப்படும் பொழுது மோசே எகிப்தின் அரண்மனையிலே ஒரு இளவரசனாக இருக்கிறார். ஒரு பொசிஷனில் இருக்கிற மோசையை பார்த்து கேட்ட கேள்வி இது, எங்க மேலே உன்னை அதிகாரியாக வச்சது யார்? தேவன் ஒரு தலைமைத்துவத்தில் ஒரு இடத்தில் உயர்த்த நினைக்கும் பொழுது அந்த உயர்வுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் ஒருவேளை உங்களை கேள்விகள் கேட்கலாம். பயப்படாதீர்கள். இங்கே வாசிக்கிறோம், மோசே பயந்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. உங்கள் பயத்திற்கு கூட விடியல் இங்கே தான் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 11:12 ஜனங்கள் சாமுவேலை நோக்கி, சவுலா நமக்கு ராஜாவாக இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷனை நாங்கள் கொன்று போகும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். அதாவது சவுல் ராஜாவாக வரப்போகிறான். அவனை தேவன் அழைத்து அவன் ராஜாவாக சாமுவேலால் நியமிக்கப்படும் பொழுது ஒரு கூட்டம் பரிகசது, இந்த சவுலா, இந்த அற்பமானவனா, இவனுடைய பின்னணியம் எங்களுக்கு தெரியுமே. இன்றைக்கு வாழ்க்கையிலே சிலர் கீழே இருந்து மேலே வருவார்கள். அவர்களை உயர்த்துகிறவர் தேவன். அவர்கள் மேலே வந்த பிறகு சிலர் சொல்லுவார்கள், இவங்களை பற்றி தெரியாதா, இவங்க எந்த ஊர் தெரியாதா, இவங்க குடும்பம் என்ன தெரியாதா, இவங்க என்ன கோத்திரம் தெரியாதா, இப்போ வந்து இவ்வளோ மேலே வந்துட்டாங்க என்று சொல்லி இவங்க ஏன் பெருமை பாராட்டுகிறார்கள்? அவங்க உண்மையாக பெருமையை பாராட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மேல் எரிச்சலோடு, அவர்கள் மேல் பொறாமையோடு, இவன் இப்படி இருந்தவன் தானே, இவள் இப்படி இருந்தவள் தானே, தெரியாதா பின்னணி என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். சவுலை பார்த்து அன்றைக்கு கேட்டார்கள், தாவீதை பார்த்தும் கேட்டார்கள். தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு தின்பண்டங்களை எடுத்துக்கொண்டு தன் தகப்பனுடைய சொற்கேட்டு போகிறார் யுத்த களத்திற்கு. அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் மேல் கோபம் கொப்பளித்து வருகிறது. 1 சாமுவேல் 17:28 வாசியுங்கள். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன?
வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவோ வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். நல்லா கவனிங்க, காட் ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தார். இந்த தாவீது தகப்பனுடைய சொல்லை கேட்டு யுத்த களத்திற்கு போகிறார். இவர் போகிறது என்னவோ சகோதரர்களை பார்க்கத்தான். ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் பிளானை வச்சிருந்தாரு. இந்த பிளான் அவருடைய சகோதரர்களுக்கு தெரியாது, ஆனால் பிசாசுக்கு தெரியும். ஆகவே தாவீதை மனம் அடிவாக்கும்படி, உன்கிட்ட இருந்தது கொஞ்சம் ஆடு, அதை விட்டுட்டு எங்க வந்த? தட் மீன்ஸ் நீ ஆடு மேய்க்கிறவன், நீ எதுக்கு யுத்த களத்திற்கு வந்த? நாங்க தான் இராணுவத்திற்கு தகுதியானவர்கள், நீ தகுதியானவன் அல்ல. என்ன ஒரு மனமடிவாக்குற வார்த்தைகள் பாருங்கள். இன்னைக்கு பல வேளைகளில் உங்களை பலரும் இப்படி மனமடிவாக்கி இருக்கலாம். நீங்கள் எங்கோ சிறுமையிலிருந்து மேலே வந்திருப்பீர்கள். உங்களை பார்த்து மனமடிவாக்குகிற கேள்விகள். உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் யுத்தத்தில் வருகிறது கோலியாத்தை கொலை செய்வதற்கு மட்டுமல்ல. தாவீதே, உன்னை நான் இன்னும் உயர்த்த போகிறேன், உன்னை சமஸ்த இஸ்ரவேலின் மேல ராஜாவாய் மாற்றப் போகிறேன். ஆகவே உன் சகோதரர்கள் உன்னை பார்த்து கேட்கிறார்களே, அந்த கேள்விக்கெல்லாம் பயப்படாத தாவீது, நீ பயப்படாத, கலங்காத, உன்னை உயர்த்துகிற தேவன் நான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அதான் இன்னும் நான் உன்னை உயர்த்த போகிறேன். வாலிப மகனே, உனக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை இன்னும் உயர்த்த போகிறேன். நீ உன்னுடைய கொஞ்சம் தாளந்தை வெளிப்படுத்தும் பொழுது சிலர் உன்னை பார்த்து சொல்லலாம், பெருமையா இருக்கிறான் என்று உன்னை பார்த்து கேவலமாய் பேசலாம். கவலைப்படாதே, இதை விட மேலான உயர்வுகள் உனக்கு இன்னும் காத்திருக்கிறது. ஆகவே இதை குறித்தெல்லாம் பயப்படாதே. வசனம் சொல்லுது, காடுடைய பிளான் என்ன? சங்கீதம் 89 சங்கீதத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே சகோதரர்கள் கேட்டார்கள், உன் துணிகரத்தையும் உன் அகங்காரத்தையும் நாங்கள் அறிவோம் என்று சொன்னார்கள். வாசிக்கலாம், சங்கீதம் 89:26. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். காட்ஸ் பிளான் பாருங்க. அவனை ஏன் உயர்த்துறேன் தெரியுமா? அவன் என்னை நேசிக்கிறவன். அவனை ஏன் உயர்த்துகிறேன் தெரியுமா? அவன் என்னையவே ஆராதிக்கிறவன். உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்னா மனுஷங்களே பார்க்காதீங்க, தேவனை மட்டும் நோக்கி பார்த்து அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருக்காக மாத்திரம் வாழும் பொழுது காட்ஸ் பிளான் என்ன அழகா இருக்கிறது. நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். தாவீதே, இப்பொழுதுதான் நீ யுத்த களத்திற்கு வந்திருக்கிறாய். நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை ஆண்டவர் இன்னும் உயர்த்த திட்டம் வைத்திருக்கிறார். இப்பொழுது யுத்த களத்திற்கு நீ ஆகாரத்தை கொடுக்க வரும்பொழுதே உன்னை இவ்வளவு நிந்திக்கிறார்களே, கவலைப்படாதே, கொஞ்சம் பொறுத்திரு. நீ ஒரு கோலியாத்தை கொலை செய்ய போகிறாய். நீ இன்னும் பல யுத்தங்களை ஜெயிக்க போகிறாய். நீ இந்த சவுல் ராஜாவா இருக்கிறானே, இவனுக்கு பிற்பாடு நீதான் ராஜாவாக மாறப்போகிறாய். பூமியின் ராஜாக்களை பார்க்க நான் உயர்ந்தவனாய் மாற்றப் போகிறேன். எளிய தாவீதே, இப்பொழுது நீ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாய். உன் சகோதரர்கள் உன்னை பார்த்து அதைத்தான் சொல்லி கேவலமாய் பேசுகிறார்கள். ஆனால் நானோ உன் சந்ததியில் மேசியாவை வர பண்ண போகிறேன். என்ன ஒரு அருமையான தேவன் பாருங்களேன். அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கைக்குரிய எல்லா பதில்களும் இருக்கிறது. இந்த எதிர்ப்பின் கேள்விகளை கண்டு தாவீது அஞ்சவில்லை. வேதம் முழுவதும் பரிசுத்தவான்கள் பலரும் எதிர்ப்பின் கேள்விகளை சந்தித்துத்தான் மேலே வந்தார்கள். இன்னும் ஒரு விதமான கேள்வி கேட்கப்பட்டது. வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். சரி, நல்லா கவனிங்க. எதிர்பார்ப்பின் கேள்விகள் இருந்துச்சு, எதிர்ப்பின் கேள்விகள், ஏமாற்றத்தின் கேள்விகள். இது ஒரு ஏக்கத்தின் கேள்வி. தகப்பனே, என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு பிள்ளைங்க இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு உங்களில் சிலர் ஏக்கத்தின் கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது ஆண்டவரே, எனக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவர், ஆபிரகாம் உனக்கு பிள்ளையே கிடையாது அப்படி சொன்னாரா? வசனம் பின்னாக என்ன சொல்லுகிறது, வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ஆண்டவர் சொல்கிறார், இவன் கிடையாதுப்பா உனக்கு சுதந்திரவாளி, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவன். ஆபிரகாம், ஒரு குழந்தை வேணும்னு நீ எவ்வளோ ஏங்குறன்னு எனக்கு தெரியும் ஆபிரகாம். ஒரு பிள்ளை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். திருமணமான தம்பதியருக்கு பிள்ளைகள் கிடைப்பது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஸ்லாக்கியம். உங்களில் அநேக தம்பதியர்
சகோதர சகோதரிகள், நீங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதிருங்கள். உங்கள் இருதயம் ஏங்கி 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் பிள்ளையற்று இருக்கலாம். ஆனால் இல்லை என்பது உங்களுக்கு பதில் இல்லை. ஆபிரகாமுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆபிரகாமே, இவன் கிடையாது, உன் கர்ப்பப்பரப்பா இருப்பவன் தான் உன் சந்ததியா இருப்பான். ஏக்கமான கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தார். உங்களுக்கும் பதில் கொடுப்பாரா? நிச்சயமாய் கொடுப்பார். ஒரு ஈசாக்கு பிறந்த பொழுது எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஈசாக்கு என்றால் மகிழ்ச்சி என்று அர்த்தமா? உங்கள் வாழ்விலும் உங்கள் ஏக்கங்களுக்கு பதிலாக ஆண்டவர் மகிழ்ச்சியின் நாட்களை வைத்திருக்கிறார். ஏக்கமான கேள்விகளுக்கு இயேசு பதில் தருவார். யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். இந்த யோசுவா தேவனை நேசிக்கிற ஒரு வாலிபன். அவன் ஆசரிப்பு கூடாரத்திலேயே தங்கி இருந்தவன். அவன் தைரியத்தோடு ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறான். ஆனால் ஒரு தோல்வி, அங்கே ஆயி பட்டணத்திலே தோல்வி வந்து விட்டது. அந்த தோல்விக்கு பின்னாக அவன் புலம்பி சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையிலே ஒப்பு கொடுப்பதற்கா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானை கடந்து வந்துட்டோம், ஆனால் இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ ஒரு நிந்தையில் இருக்கிறோமே. யோசுவா, உன் கேள்வி சரிதான். நீ ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு இதுக்கு தான் என்னை கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே, இதுக்கு தான் நான் உங்களை பின்பற்றினேன் ஆண்டவரே என்று கேட்கிறாய். உங்களில் அநேகர் வாழ்வில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இதுக்கு தான் உங்களை பின்பற்றி வந்தேனா ஆண்டவரே, இதுக்கு தான் நான் உங்களை இவ்வளோ சேவிச்சேனா ஆண்டவரே, இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணனா ஆண்டவரே, இதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் உபவாசம் பண்ணனா கேட்குறீங்களா? யோசுவாவை போல யோசுவா அவனுடைய ஏக்கத்தின் கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அதோடு நிற்கலை யோசுவாவின் வாழ்க்கை. உள்ளே செல்லுகிறார்கள், தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள், தேசத்தை பங்கு போடுகிறார்கள், எல்லா கோத்திரமும் செட்டில் ஆறாங்க. நீ தேசத்தை பங்கிடுவாய் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். எங்கே சொன்னார்? யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். யோசுவா கேட்கிறாரு, ஐயா இதுக்கு தான் எங்களை கொண்டு வந்தீங்களா? ஆனா ஆண்டவர் ஏற்கனவே பதில சொல்லிட்டாரு. இல்ல ஜாஷுவா, உன் லைஃப்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும், பல கேள்விகள் வரும், கேள்வியான பிரச்சனைகள் வரும், கேள்வி நிறைந்த சூழ்நிலைமைகள் வரும். பதில முதல்ல சொல்லிட்டேன். என்ன பதில்? நீ பங்கிடுவாய், நீ தான் பங்கிடுவாய், உன் கையை வச்சு தான் நான் செய்ய போறேன். சகோதரர்களே சகோதரிகளே, பதில் முதல்ல இருக்குது. கேள்வியை இப்போ சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த கேள்விக்கான பதிலை இங்கே தேடுங்க. இந்த கேள்விக்குரிய பதிலை இந்த வேதத்தில் தேடுங்க. உட்கார்ந்து இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது எல்லா கேள்விகளுக்கும் எஜமான் பதில் கொடுப்பார். யோசுவாவின் கேள்விக்கு பதிலை முதலே சொல்லிட்டாரு. அந்த சொன்ன பதிலை அப்படியே நிறைவேற்றினார். உங்கள் கேள்விகளுக்கும் பதிலை கொடுப்பார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? இந்த கேள்வி இன்னைக்கு இருக்குதா? ஆண்டவர் அப்படியே இருக்கிறாரே, திரும்ப மாட்டிக்கிறாரே, பதில் தர மாட்டிக்கிறாரே, ஒரே மனமா இருக்கிறார். கர்த்தர் கடினம் உள்ளவர் அல்ல, கடின இருதயம் உள்ளவரும் அல்ல. உங்க வாழ்க்கையில பியூட்டிஃபுல் பிளான்ஸ் வச்சிருக்கிறார். யோபு, உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் தர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. ஆனா இடையில நான் சில காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறேன். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் எங்க வந்துச்சு? 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபு நினைச்சாரு, இந்த வியாதியிலே செத்துருவோம், ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறோம், பிள்ளைகள் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, ஒண்ணுமே இல்லை, மனைவி வேற தூஷிக்கிறா, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றா, அவ்வளவுதான், எவ்ரிதிங் இஸ் ஓவர், இனிமே எனக்கு ஹோப்பே கிடையாது அப்படின்னு யோபு நினைச்சார்.
அவர் நினைச்சாரு, ஒரே மனமா இருக்கிறாரு, அவரை யாரு திருப்ப முடியும்? அவரை திருப்ப முடியாது, அவர் என்னை இப்படி தான் அடிப்பார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்கல்ல, கர்த்தர் என்னை அடிக்கிறார், கர்த்தர் என்னை தண்டிக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அடிக்கிற தேவன் அல்ல, கர்த்தர் தண்டிக்கிற தேவன் அல்ல. உங்க வாழ்க்கையில வர எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி அவர் திட்டங்கள் வைத்திருக்கிறார். இதற்கு பின்பு பைபிள் அழகா எழுதியிருக்குது, இதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை கண்டார். அவர் நினைச்சார் இன்னைக்கே செத்துருவேன் என்று. ஆனால் ஆண்டவர் 4 தலைமுறையை காண வச்சு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரிக்க வைத்தார். அந்த தேவனைத்தான் நீங்கள் சேவிக்கிறீர்கள், அந்த தேவனைத்தான் நானும் சேவிக்கிறேன். உங்கள் ஏக்கத்தின் பதில்களுக்கு என் ஆண்டவர் பதில் கொடுப்பார். ரெட்டிப்பான நன்மை வரும், ரெட்டிப்பான நன்மை வரும். 4 தலைமுறையை காரணம் வைத்து பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே, அந்த உண்மையுள்ள தேவன் உங்களுக்கும் செய்வார். கேள்விகளை கேட்கிறீர்களே, உங்கள் ஏக்கத்தின் கேள்விகளுக்கு யோபுவின் வாழ்வுதான் பதில். சரி, கடைசியாக எல்லாருக்கும் கேள்வி இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கும் கேள்வி இருந்துச்சு. ஏதேனில் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? கேட்டாரா? உங்களை பார்த்து கூட கேட்கிறார், என் மகனே நீ எங்கே இருக்கிற? நீ எங்கே உன்னை மறைச்சிட்டு இருக்கிற? நீ எங்கே இருக்கணும் நான் நினைக்கிறேன், ஆனால் நீ எங்கே இருக்கிற? நீ பரிசுத்தவானா இருக்கணும் நான் நினைக்கிறேன், நீ பாவ வாழ்வில் வாழ்ந்துட்டு இருக்கிறியே. நீ சுத்தமுள்ள ஜீவியை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நீயோ அசுத்தத்தில் விழுந்து கிடக்கிறாய மகனே. உன்னை நீதிமானாய் நான் மாற்றணும்னு விரும்புகிறேன், நீ அவிசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்கிறாய் மகனே, நீ எங்கே இருக்கிறாய்? பழைய ஏற்பாட்டில் ஏராளமான கேள்விகளை தேவன் கேட்டார். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய இரட்சகர் சில கேள்விகளை கேட்டார். வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13, 15 வாசிக்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். என்ன ஒரு கேள்வி பாருங்க. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். எப்போவுமே ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த ஊழியத்தில் ஒரு பதிலை எதிர்பார்ப்பது எல்லாருக்கும் வழக்கம். நீங்கள் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு ஒரு 3 நாள் கன்வென்ஷனில் பேசிட்டு உயிரை கொடுத்து பேசி பிரசங்கம் பண்ணி மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்களை அழைத்த போதகர் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஊழியம், ஆசீர்வாதமாக இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு நல் வார்த்தை சொல்லலைன்னா உங்கள் மனசு சோர்ந்து போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சோமே, ஒரு பதில் வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். ஊழியத்தை செஞ்சுட்டு கேட்குறாரு, ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்க? ஏன் தெரியுமா? அவர் யார் என்று இஸ்ரவேலர் அறியணும். அதுதான் அவருடைய மிஷனே. இஸ்ரவேலர் அவரை மேசியா என்று அறியணும். அதுக்கு தான் அவர் வந்தார். அது பெருமைக்காக அல்ல, அது பிதாவின் சித்தம். உங்கள் வாழ்க்கையில் கூட இன்னைக்கு சில கேள்விகள், உங்களுக்கு இயேசு யாருன்னு இன்னும் சரியாக தெரில. ஒரு கஷ்டம் வந்த உடனே, என்ன ஆண்டவரை நீர் இப்படி செய்கிறீர் அப்படின்னு கேட்குற ஸ்திரீகள் எவ்வளோ பேர் தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்த உடனே ஜெபத்தை நிறுத்துறவங்க எவ்வளோ பேர்? ஆலயத்துக்கு போகாது இருக்கிறவங்க எவ்வளோ பேர்? பைபிளை மூடி வச்சிடுறவங்க எவ்வளோ பேர்? இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு நபராக இருக்கக்கூடாது. கஷ்டத்தின் நடுவிலும் இயேசு யார் என்பதை மட்டும் நீங்கள் சரியாக அறிஞ்சிருந்தா உங்கள் எல்லா கேள்விகளுக்கும், கடைசியாக சொல்ல, எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்ன தெரியுமா? அந்த இயேசு என்ற ஒருவர் தான். இன்றைக்கு ஒருவேளை புதிதாக என் செய்தியை கேட்கின்ற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களாய் கூட இருக்கலாம். உங்களுக்கு நிறைய கேள்வி இல்லை வாழ்க்கையில், இவ்வளோ கேள்விகளோடு தான் இன்றைக்கி என் வார்த்தையை கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லா கேள்விக்கும் ஒட்டு மொத்தமாய் ஒரு பதில் எது தெரியுமா? இயேசு என்ற ஒரு நபர். அந்த ஒரு நபர் தான் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க முடியும். உங்கள் பிரச்சனைக்கு இயேசுதான் பதில், உங்கள் கண்ணீருக்கு இயேசுதான் பதில், உங்கள் வியாதிக்கு இயேசுதான் பதில், உங்கள் கஷ்டத்துக்கு இயேசுதான் பதில். விட முடியாத பாவ பழக்கம் இருக்கிறதே, அதிலிருந்து உங்களை மீட்கிறதுக்கு இயேசுதான் பதில். உங்கள் குடும்பத்தில் இப்போ பிரச்சனை இருக்குதே, அந்த பிரச்சனைக்கு இயேசுதான் பதில். இந்த இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில் வந்துவிட்டதாக நீங்கள் அந்த பதிலை பெற்று அனுபவிப்பீர்கள். சரி, இயேசு கேட்டார், ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்கிறாங்க? பதில் என்ன வந்துச்சு?
அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். சரி, ஆண்டவர் கேட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க என்ன குறிச்சு? சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். என்ன ஒரு பதில் பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமா சொல்றாராம், ஐயா நீர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள. அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஒரு தேவன் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன், உயிரோடு இருக்கிற தேவன். எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் அந்த தேவனை தான் ஆராதிச்சாங்க. எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் அந்த தேவனை தான் தொழுது கொண்டார்கள், அந்த தெய்வத்தை தான் வணங்குனாங்க. அந்த தேவன் சொன்னாரு, என் குமாரனை அனுப்புவேன், ஏற்ற காலத்தில் என் குமாரனை அனுப்புவேன், மேசியா வருவார், உங்களை எல்லாம் மீட்டுக்கொள்வார், அவர் ராஜாவா இருப்பார், அவர் என் குமாரன், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாயெல்லாம் சொன்னார்களே. அந்த சொல்லப்பட்ட குமாரன் நீர்தான், கிறிஸ்து நீர்தான் என்று சொன்னார்கள். கிறிஸ்து என்ற வார்த்தைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தி அனாயிண்டட் ஒன் என்பது பொருள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எதற்கு? சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்ய, தரித்திரரை விடுதலை செய்ய, கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்ய, பிசாசின் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை செய்ய வந்தவர் தான் இயேசு. சீமோன் சொல்றாரு, ஐயா நீ ஜீவனுள்ள, அந்த ஜீவனுள்ள என்ற வார்த்தை மிக முக்கியம். உங்கள் தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் யார்? ஜீவனுள்ள தேவன். அவருடைய குமாரன் இயேசு யார்? ஜீவனுள்ளவர். அவர் என்றைக்கோ கல்லறையில் வைக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் சாம்பலாய் மாறிவிட்டவர் அல்ல. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். தன்னை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிறவருக்கு உடனடியாய் பதில் கொடுக்கிறவர். வாழ்க்கையின் கேள்விகளோடு, குழப்பத்தோடு, பிரச்சனைகளோடு இயேசுவே என்று அழைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் வந்து பதில் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் தான் இயேசு. பேதுரு சொல்லுகிறார், ஐயா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் சொன்னார், பேதுருவே மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, என் தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த இயேசு யார், என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கேட்டாரே. அவரை குறித்து நீங்க பெற்றுக்கொள்கிற அறிவு இருக்கிறது பாருங்கள், அதுதான் உங்கள் எல்லா கேள்விக்கும் பதில். நீங்க கேட்கலாம், சிஸ்டர் ஜெயராணி உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரலையா? எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து 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 தான் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நிற்கிறோம். சரி, நீங்கள் என்னிடத்தில் கேட்கலாம், உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் தேவனை எப்படிப்பட்டவராக பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால், நான் எப்பெல்லாம் பலன் அடைவேன் என்றால், கண்களை மூடி வானத்தையும் பூமியையும் கோடிக்கணக்கான விண்மீன்களையும் அண்ட சராசரங்களையும் இந்த கேலக்ஸி, இந்த மில்கி வேயை படைத்த என் தேவன், அவருக்கு இந்த பிரச்சனை ஒன்றுமே கிடையாது என்று அவரை சிருஷ்டிகராய் நான் பார்ப்பேன். கிரியேட்டர் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். இந்த பூமியை அவர் தான் படைச்சார், இந்த சூரிய குடும்பத்தை அவர் தான் படைத்தார், கோடி 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 கோடிக்கணக்கான விண்மீன்களை அவர் படைத்தார். நம்ம வாழ்கிற பூமியை விட கோடி மடங்கு பெருசாக இருக்கிற பூமியை கோடிக்கணக்கில் படைச்சிருக்கிறாராம். அவருக்கு என் வாழ்க்கையின் பிரச்சனை பெருசு கிடையாதே. எந்த பைபிளில் உள்ள எந்த வசனத்தையும் பார்க்கலனா கூட, லார்ட் யூ ஆர் மை கிரியேட்டர், நீங்கள் சிருஷ்டிகர், உலகத்தை படைச்ச பெரிய தேவன், உங்களால் கூடாத காரியம் ஒன்று கிடையாது என்று என்னை நானே திடப்படுத்திக் கொள்வேன். சிருஷ்டிகர் என்ற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை கொடுக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு பதில் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தன்னுடைய கேள்விகளிலும், தன்னுடைய குழப்பங்களிலும், தன்னுடைய பிரச்சனைகளிலும், தீர்க்க முடியாத உலகத்தின் நிகழ்வுகளிலும், வியாதிகளிலும் கெட்டு போகாமல், கேள்விகள் உங்களை கெட்டு போக வைக்காது, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உங்களுக்காக ஒரு பதிலை தந்துட்டார் பிதா. உங்களுக்கு ஒரு பதில் வந்துருச்சு, அந்த பதிலுக்கு பெயர் தான் இயேசு. அவரை தந்தருளி, he gave the answer to all your problems, to all your questions. உங்க எல்லா கேள்விக்கும் பதிலா இயேசுவை கொடுத்துட்டார். இந்த இயேசு உங்களை கண்டம் பண்ண மாட்டார், இந்த இயேசு உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டார், இந்த இயேசு உங்களை புறக்கணிக்க மாட்டார், இந்த இயேசு உங்களை வேண்டான்னு ஒதுக்க மாட்டார். அவர் உங்களை அணைத்துக் கொள்வார். நீங்க அவரிடத்தில் வரும் பொழுது இந்த இயேசுவே உங்களுக்கு பதிலாய் மாறி விடுகிறார்.
இந்த இயேசு தான் உங்களுக்கு பதில். அவரை தந்தருளி. God has already given the answer to all your problems and all your questions. உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் இயேசுவை பதிலாய் தந்து விட்டார். நான் சொன்னேன், அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். நாம் முதலாவது வாசித்த 1 யோவான். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இன்றைக்கு நீங்க எதை விசுவாசிக்கணும்? உங்க எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்றதுக்கு ஆன்சர். Who is the answer? What is the answer? Jesus is the answer. இயேசு தான் என் கேள்விக்கு பதில் அப்படின்னு விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க, உங்க பிரச்சனைகளை அழிந்து போக மாட்டீங்க, உங்க கேள்விகளில் ஒடுங்கி போக மாட்டீங்க. பதில் முன்னாக சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ எதை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். உங்க எல்லா பிரச்சனைக்கும் யார் பதில்? இயேசு பதில். வியாதிக்கு பதில் யார்? இயேசு. மனக்குழப்பத்திற்கு பதில் யார்? இயேசு. குடும்ப பிரச்சனைக்கு பதில் யார்? இயேசு. தரித்திரத்துக்கு பதில் யார்? இயேசு. மனக்குழப்பத்திற்கு பதில் யார்? இயேசு. பிள்ளைகளுடைய எல்லா போராட்டங்களுக்கு பதில் யார்? இயேசு. அந்திய காலத்தில் உண்டாகிற சோர்வுகளுக்கு பதில் யார்? இயேசு. இயேசுவை தேவகுமாரன், அந்த ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று விசுவாசிக்கிற நீங்கள் தான் குழப்பத்தில் அழிந்து போகிறவர்கள் அல்ல, குழப்பத்திலிருந்து ஜெயித்து மேலே எழும்புகிறவர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யார் மேல் விசுவாசம்? இயேசுவின் மேல். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? வாழ்க்கையிலே பல கேள்விகளோடு நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்களா? எத்தனையோ நூற்றுக்கணக்கான கேள்விகளை இருதயத்தில் வைத்து அலசடிப்பட்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பதிலை தருவதற்கு இயேசு இன்றைக்கு வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. வாழ்க்கையின் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கு என் இயேசு ஒருவர்தான் பதில் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா விதமான ஏமாற்றங்களுக்கு நீர்தான் பதிலப்பா. எல்லா வித எதிர்பார்ப்புகளுக்கு நீர்தான் பதிலப்பா. எல்லா எதிர்ப்பின் கேள்விகளுக்கு நீர்தான் பதில் ஆண்டவரே. எல்லா ஏக்கத்தின் கேள்விகளுக்கும் நீர்தான் பதில். எல்லாவற்றுக்கும் மேலாய் என் ஆண்டவர் இயேசுதான் எல்லாவற்றுக்கும் பதில் என்று சொன்னீரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பதிலை ஏற்கனவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எல்லா குழப்பங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைமைகள், எல்லா தவிப்புகள், உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கண்ணீர்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பாவத்தோடு இருக்கிற எல்லா விதமான சிக்கல்களுக்கும் இயேசு ஒருவர் மாத்திரமே பதில். இன்றைக்கு அந்த இயேசுவை அவர்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. யார் யாரெல்லாம் எனக்கு பதில் வேணும்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருடைய இருதயத்திற்குள்ளும் இயேசுவே நீர் வரும்படியாய் அன்போடு கூட அழைக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி. என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒருவேளை இன்னைக்கு இந்த பதில் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும், இயேசுவே என் வீட்டிற்குள் வாரும், இயேசுவே என் இருதயத்திற்குள் வாரும். என் குழப்பத்திற்கு நீர்தான் பதில் என்றால் பதிலாகி உம்மை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறும். பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கேள்விகளுக்கும் என் ஆண்டவர் இயேசு பதிலாய் மாறிவிட்டதற்காய் நன்றி. இவர்கள் கண்ணீரை எல்லாம் மாற்றி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற இவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெயம் கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே அவர்கள் வெற்றியாய் அதை ஜெயித்து மேலே வரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விதைக்கப்பட்ட இந்த ஜீவ வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் வேலியடைத்து காக்கிறேன் அப்பா. தொடர்ந்து இனி வருகிற நாட்களில் என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுதான் எனக்கு பதில் என்று உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மை சார்ந்து, உம்முடைய வார்த்தையை சார்ந்து வாழ கிருபை தரும்படி ஆச்சரிக்கிறேன். Father, I release your blessings. I release your peace that passeth all understanding into their hearts, oh Father. இவங்க இருதயத்துக்குள்ள எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கடந்து செல்லட்டும்.
ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.